வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில ஆர்கனைசேஷன் டிப்ஸ் தான். இது வந்து என்னோட ஹாலில் உள்ளதான சோஃபா வந்து மந்த்லி ஒன்ஸ் ரொம்ப லைட் கலராக இருக்கிறதுனால வேக்கம் கிளீனர் வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன். முதல்ல அந்த சோஃபா குஷன் எல்லாம் எடுத்துட்டேன். நான் குஷன் கவர் இல்லை, குஷன் எல்லாம் எடுத்துகிட்டு ட்ரை க்ளீனிங் தான் பண்ணுறேன். பெட் இன்னொரு நாள் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த என்னோடய கவர் வந்து வாஷபிள் தான், பட் நான் வந்து இந்த மாதிரியே எடுத்துடுறேன். எனக்கு டாகியோட ஹேர்ஸ் கொஞ்சம் இருக்குன்றதுனால இந்த மாதிரி நான் எடுக்கிறேன். மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா டீப் க்ளீனிங் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. எவ்ரிடே இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. எவ்ரிடே லேஸாக க்ளீன் பண்ணி விட்டால் கூட போதும். பட் இது ரொம்ப லைட் கலராக இருக்கிறதுனால கொஞ்சம் ஹேரும் இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு மந்த்லி ஒன்ஸோ ட்வைஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிவிடுவேன். இது வந்து லாஸ்ட் வீக் பண்ணது தான் இப்போ நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இதை நல்ல நீங்கள் வேக்கம் கிளீனர் யூஸ் பண்ணிங்கன்னா க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் இருக்கும். இது வந்து எட்ஜஸில் உள்ளதெல்லாம் எடுக்கிறதுக்கு அந்த கார்னர்லாம் நல்லா க்ளீனாக வந்துடும். ஸோ இதை யூஸ் பண்ணிட்டோம்னாலே நல்லா க்ளீன் ஆகும். ஏன்னா நிறைய டஸ்ட்டு வந்து அக்யூமுலேட் ஆயிரும் அது உள்ளே. அதனால் அப்பப்போ நம்ம பண்ணணும். இந்த ஃப்ளவர் வந்து இந்த இட்லி பூன்னு சொல்கிறது வீட்டில் உள்ளது தான். அது வந்து ஒரு சாஸ் பாட்டில் தான், அதுதான் இருந்தது. அதை தான் எடுத்து சும்மா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறேன் தண்ணி ஊற்றி. அந்த லாஸ்ட் கார்னரில் இருக்கிறது வந்து நம்ம எசென்ஷியல் ஆயில் கொஞ்சம் நீங்கள் ஊற்றி வச்சிங்கன்னா அது லைட்டும் ரொம்ப அழகாக எரியும். ஸோ அது மேலே ஊற்றிட்டிங்கன்னா அந்த ஹீட்டில் வந்து அந்த ஸ்மெல் இருந்துகிட்ருக்கும் எப்போவுமே. இப்போ இந்த மாதிரி லேசாக ரொம்ப திங்ஸ் வைக்காமல் நம்ம வந்து கம்மியாக வச்சுருந்தோன்னா நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஹெல்ப் இருப்பாங்கன்னா நீங்கள் அவங்கள வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இது நானே பண்ணுறதுனால இது நான் காட்டியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பெட்ரூம் பண்ணும்போது வந்து எப்போவுமே சீலிங்லேருந்து ஆரம்பிச்சிங்க நல்லது. ஃபேன் வந்து நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணிடுறது நல்லது. எனக்கு ரொம்ப அழுக்காகலை, ஸோ அதனால் ஃபேன் நான் க்ளீன் பண்ணலை. இது மந்த்லி ஒன்ஸ் க்ளீனிங் தான் காட்டியிருக்கிறேன் நான். ஸோ முதல்ல டஸ்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பெட்ஷீட்டெல்லாம் அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ஒரு சிலர் குட்டி பசங்கள்லாம் இருக்கிறவங்க எவ்ரிடே க்ளீன் பண்ணுவாங்க, எவ்ரிடே வாஷிங்க்கு போடுவாங்க. இது வந்து நான் அந்த அளவுக்குலாம் எங்கள் வீட்டில் அந்த அளவுக்கு அழுக்கும் ஆகாது. ஸோ அதனால் அப்படியெல்லாம் போடுறதில்ல. ஸோ இது ஒரு தடவை நான் காட்டியிருக்கிறேன் க்ளீன் பண்ணுறதை வந்து, அவ்வளோதான். இந்த டோரும் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த எட்ஜிலெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா எந்தெந்த இடத்துல டஸ்ட் ஆகும்னு நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துலலாம் லேசாக காட்டன் கிளாத்தோ அல்லது உங்களுடைய வைப் வச்சுருந்தீங்கன்னா அதை லேசாக தண்ணியில் டிப் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா கூட நீட்டாகிடும். அந்த எட்ஜ் அந்த மாதிரி கேப் இருக்குது பார்த்திங்களா, அதிலலாம் நிறைய டஸ்ட்டு இருக்கும். ஸோ அதை அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோன்னா அதுவும் கூட நல்லா க்ளீனாக இருக்கும். டோர்ஸும் கூட க்ளீனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம மேலே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒட்டடை அடிக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு இந்த காபப்ஸ்லாம் இருந்ததுன்னா அதை முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா நல்லது. இல்லாட்டா கீழெல்லாம் அழுக்காயிட்ருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் லாஸ்ட்டில் ஃப்ளோரிங் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நான் பெட்ஷீட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு பில்லோ கவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ண போகிறேன். அடுத்தது வந்து எங்களோட அந்த பெட்டில் வந்து இந்த கார்னரில் வந்து உள்ளே விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன டிப்பு கொடுத்துருக்கேன். சிலருக்கு வந்து கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா அந்த பெட்டுக்கும் அந்த நம்மளுடைய அந்த ஃபுட் ரெஸ்ட் அந்த சைட்லேயும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கேப் இருந்ததுன்னா ஈஸியாக நம்மளோட பெட் கவர்லாம் உள்ளே தள்ளிடலாம். பட் அது போகாது. ஸோ இந்த மாதிரி இந்த நம்மளுடைய க்ரில்லு நெட்டு போட்டிருந்தீங்கன்னா நெட்டு அது எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டோன்னா நீட்டாக இருக்கும். நெட்டெல்லாம் மந்த்லி ஒன்ஸ் நான் எடுத்து க்ளீன் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு ஒட்டடை அடிக்கிறதோட சரிதான். வீடு க்ளீனாக இருந்ததுனாலே நம்ம மனசுக்கும் நல்லாயிருக்கும். மற்ற ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடமா க்ளீன் பண்ணோன்னாலே ரொம்ப அழுக்கு இருக்காது. நம்மளுடைய பொருட்களும் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். மெயின்டைன் பண்ணோன்னா அது லாங் லைஃப்பும் வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்லா வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே தள்ளிட்டிங்கன்னா எனக்கு சுத்தமாக கேப் இருக்காது. கை ரொம்ப அது உள்ளே வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு தோசை திருப்பி அல்லது அப்படி ஏதாவது வச்சுட்டிங்கன்னா இப்படி உள்ளே தள்ளிட்டிங்கன்னா அது நல்லா டைட்டாக போய் நின்றும். அந்த தலை பக்கமும் அந்த கால் பக்கமும் இப்படி உள்ளே தள்ளிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணி விடலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த டிப்பு. இது வந்து நகண்டும் வராது. சின்ன பிள்ளைங்க ஏறி குதித்து விளாண்டா கூட அது அங்கங்கே கலைஞ்சி போகாது. இப்போ பில்லோ கவரையும் எடுத்துகிட்டு லாண்ட்ரி வந்து நீங்கள் ஒரு பேக் ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. லாண்ட்ரி பேக்கோ லாண்ட்ரி பேஸ்கெட்டோ தான் ஒன்று வச்சுட்டிங்கன்னா அதில் பில்லோவும் கூட இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ரொம்ப ஹைட் உள்ளது வைக்காதீங்க, அது உங்களுக்கு நெக் பெயின் வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்ப பெட்லேயும் நிறைய பில்லோஸ் வச்சிங்கன்னா அதுவும் நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஒரு சிலர் நிறைய வச்சுருப்பாங்க. இந்த ஹெட் ரெஸ்ட் இந்த சைட்லாம் கூட க்ளீன் பண்ணிட்டோன்னா அதுவும் நீட்டாக இருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கம் போகலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொஞ்சம் ஆயிலி ஸ்டெயின்ஸ் எல்லாம் இருந்தது, ஸ்பில்ஸ் இருந்தது.
கொஞ்சம் ஆயில் இதெல்லாம் இருந்தது. அதுக்கு வந்து கொஞ்சம் வினிகரும் கொஞ்சம் சோடா சால்ட்டும் சேர்த்து பண்ணினேன். க்ளீன் ஆயிடுச்சு. ரூம் பண்ணுறீங்கன்னா அந்த இது கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒன்று மாத்திரம் பண்ணாமல் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நமக்கும் க்ளீனாக நீட்டாக இருக்கும்போது நமக்கும் அதை பார்க்கும்போதே ஒரு நல்லா இருக்கும். நம்ம வீடை பார்க்கும்போது நல்லாயிருக்கும். லாண்ட்ரி பெட்ஷீட்ஸு, பெட் கவர்ஸு, பில்லோ கவர்ஸ்லாம் நீங்கள் போடும்போது அது ஒயிட் போடும்போது மற்ற கலரோட மிக்ஸ் பண்ணி போடும்போது கேர்ஃபுல்லாக போடுங்க. ஒரு சில சமயங்களில் சாயம் பிடிக்கிற மாதிரி கலர் போகிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் தனியாக வாஷ் பண்ணுங்கள். ஹேண்ட் வாஷ் பண்ணுறது பெஸ்ட்டு. நான் வந்து இது வந்து வாஷிங் மிஷினில் தனியாக தான் போடுறேன். அதாவது பெட்ஷீட்ஸு, பெட் கவர்ஸ் மாத்திரம் தான் போடுறேன். வேறு எந்த கிளாத் கூடயும் மிக்ஸ் பண்ணி போடலை. இது கூட கொஞ்சம் சோடா சால்ட், அதாவது இந்த வாஷிங் சோடா சேர்த்துட்டிங்கன்னா நல்லா நீட்டாக ஒயிட்டாக இன்னும் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு வரும் பார்த்துக்கோங்க. வாஷிங் லிக்விட் கூட மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா நல்ல க்ளீனாக கிளாத் வந்து ஒயிட்டாக வரும். எங்கள் வாட்டர் வந்து ரொம்ப ஹார்ட் வாட்டர் தான் எங்களுக்குள்ளது. ரொம்ப என்ன சொல்லுது, சால்ட்டியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த வாஷிங் சோடாலாம் சேர்க்குறேன். உங்களுக்கு நல்ல தண்ணி வந்து சாஃப்ட் வாட்டராக இருக்குமானா, நல்ல தண்ணியாக இருக்குமானா நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் சேர்க்காதீங்க. நான் சொல்கிறேன்றதுனால சேர்த்துறாதீங்க. எங்களோட வாட்டர் வந்து ரொம்ப ஹார்ட் வாட்டராக இருக்கும். அதனால் நான் இது சேர்த்து போடுறேன். ஸோ இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையிங் கூட வந்து நீங்கள் வந்து காய போடுறதும் கூட நல்ல வெயில் வர நேரத்தில் வெயிலில் காய போட்டு எடுங்க. ஷேடில் போடுறத விட வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா கிளாத்துக்கு நமக்கு ரொம்ப நல்லது அது. நெக்ஸ்ட்டு டீக்ளட்டரிங் பார்க்கலாம். நம்மகிட்ட துணிகள் நிறையா இருக்கும். அது எவ்ரி மந்த் நீங்கள் அதை வந்து கழிச்சாலும் சரி, அல்லது வந்து ஒரு 3 months 6 monthsக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து அது வேண்டாததெல்லாம் உங்களுக்கு சின்னதானது அல்லது கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆனது, கிழிஞ்சது, ஏதாவது டான் கிளாத்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துருங்க. காட்டன் இருந்ததுன்னா நம்மளுடைய கிச்சனுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சிலது துடைக்கிறதுக்கெல்லாம், பாட்டில்ஸ் எல்லாம் அந்த வைப் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது சின்ன சின்னதாக கட் பண்ணி, லெகிங்ஸ்லாம் இருந்ததுன்னா கூட அதெல்லாம் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பட் நல்லா உடுத்தக்கூடியதாக இருந்தால் டொனேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சாயம் போனது, ரொம்ப ஓன் அவுட் ஆனதெல்லாம் கொடுக்காம ஒரு நல்ல போடக்கூடியதான உள்ளதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சு யாருக்காவது டொனேட் பண்ணலாம். அதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேக் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு காட்டன் பாக்ஸோ ஏதாவது இருந்ததுன்னா எப்போவுமே டீக்ளட்டர் பண்ணும்போது ஒரு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு காட்டன் பாக்ஸோ ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ரூமாக டீக்ளட்டர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சில நேரங்களில் நம்ம குக்கிங்லாம் முடிக்காமல், மற்ற வேலையெல்லாம் முடிக்காமல் இதில் வந்து உக்காந்தோன்னா ரொம்ப டைம் எடுத்துடும். ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப நாளாகவே ஆயிடுச்சு எனக்கு, நான் ட்ரெஸ்ஸு வந்து நான் கழிக்காமல் விட்டது. ஸோ அதனால் அதை முடிச்சிருந்தேன். அதை எடுத்து தனியாக வைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ராரும் நீட்டாக இருக்கும். உங்களோட கிளாசட்டும் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். யாருக்காவது நம்ம கொடுத்தோன்னாலும் நமக்கும் மனசுக்கும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபுட் எடுத்துகிட்டு போகிற கண்டெய்னர்ஸ், சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற, லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறதுல வந்து இந்த மாதிரி கேஸ்கெட் இருக்குது. இப்போது இது வந்து மைக்ரோவேவ் சேஃபாக இருக்கிறதுனால டெய்லி வந்து நீங்கள் வந்து அந்த கேஸ்கெட்டை எடுத்து உங்களுக்கு ஒரு வேளை மெய்டு வருவாங்கன்னா அதை கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ண சொல்லுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ண போடுங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து க்ளீன் பண்ணுங்கள். இது நிறைய பேர் பண்ணுறாங்களா என்னென்னு எனக்கு தெரியலை. மற்ற இடத்த பண்ணிவிடுவோம், பட் இது விட்டுறக்கூடாது. அடுத்தது வந்து வாட்டர் பாட்டில். இதுவும் வந்து நீங்கள் அப்பப்போ வந்து இதை வந்து க்ளீன் பண்ணுறது, ஒரு வீக்லி ஒன்ஸாவது இதை க்ளீன் பண்ணுறது நல்லது. இதுக்கு நல்லா இப்போ சிலிக்கான் ப்ரஷஸ்லாம் வருது. நான் வந்து நார்மல் நைலான் ப்ரஷ் தான் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் விம் லிக்விட் யூஸ் பண்ணியே நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா இது வந்து இந்த ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் நல்லா நீட்டாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய மளிகை ஜாமான், நம்ம கிராசரி ஐட்டம்ஸ் முடிஞ்ச பிறகு பாட்டில்ஸ் வச்சுருந்தோன்னா, பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வச்சுருந்தா கூட அதை வந்து நம்ம அப்பப்போ உடனே ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி மொத்தமாக மந்த்லி ஒன்ஸ் அப்படிலாம் எடுத்து பண்ணாமல் முடிய நம்ம வந்து அது பண்ணிட்டோன்னா அதுவும் கொஞ்சம் நீட்டாக அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இந்த ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா என்னோட அந்த கை உள்ளே போகிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து நான் அப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டு வாங்கிட்டேன். பட் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது உள்ளே விட்டு எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி இருந்ததுன்னா வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதுனால. ஸோ வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குங்க. குக் பண்ணி முடித்த உடனே வைப் பண்ணி வச்சிட்டோன்னா கூட பாட்டில் வந்து நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.